வணக்கம். இது உலகவலம். அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்ப் தனது முதல் உரையில் அதிரடியான அறிவிப்புகளால் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார். அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் உத்தரவில் அமெரிக்காவின் தற்போதைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் 47ஆம் ஜனாதிபதியாக ட்ரம்ப் நேற்றைய தினம் வாஷிங்டனில் அமைந்துள்ள கேபிட்டல் கட்டடத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் கொரோனா தொற்று நோய் மற்றும் பிற சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை உலகளாவிய சுகாதார அமைப்பு தவறாக கையாண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது 12 மாதங்களில் ஐக்கிய நாடுகளின் சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதுடன் அதன் பணிக்கான அனைத்து நிதி பங்களிப்புகளையும் நிறுத்துவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். WHO-இன் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக அமெரிக்கா உள்ளதுடன் அதன் மொத்த நிதியில் 18% அமெரிக்காவினுடையது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை பிரச்சினைக்கு புலம்பெயர் மக்களே காரணம் என அந்த நாட்டு வலதுசாரி அரசியல்வாதிகள் குற்றம் சுமத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுவிஸில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையால் நடுத்தர வகுப்பு மக்கள் அவதியுறும் நிலை ஏற்பட்டுள்ளமை குறித்து நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறைந்த வருமானம் ஈட்டும் மக்கள் தங்கள் வருவாயில் கிட்டத்தட்ட பாதியை வீட்டு வாடகைக்கே செலவிடுவதாக அந்த நாட்டு அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது சராசரியாக வாடகை வீடுகளில் குடியிருப்போர் தங்கள் வருவாயில் 1/3 பங்கை வீட்டு வாடகைக்கே செலவிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக வாடகை காரணமாக வசதிகள் நிறைந்த வீடுகளுக்கு மாற்றிக்கொள்வதற்கு சிரமப்படும் நடுத்தர வகுப்பு மக்கள் தொடர்ந்து ஒரே வீட்டில் குடியிருப்பதால் குடியிருப்புகள் தொடர்பான வியாபார நடைமுறைகளை கொண்ட சொத்து சங்கிலி பாதிக்கப்படுவதும் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் புலம்பெயர்ந்தோர் மக்கள் தான் வீடுகள் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு காரணம் என அந்த நாட்டு வலதுசாரி அரசியல்வாதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஆனால் போதுமான வீடுகள் கட்டப்படாததே பிரச்சினை என எதிர்த்தரப்பினர் தெரிவித்துள்ளதுடன் வீடு கட்ட அனுமதி பெறுவதிலும் பிரச்சினைகள் சுட்டிக்காட்டும் அவர்கள் பிரச்சினை தீர கூடுதல் வீடு கட்டும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு அனுமதியளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையால் நடுத்தர வகுப்பு மக்கள் அவதியுறுவதாகவும் துறைசார் நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் தென் எல்லை பகுதிகளில் தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடிவு செய்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தின் கொள்கைகளை விரைவாக மாற்றியமைப்பதை நோக்கமாக கொண்ட நிர்வாக உத்தரவுகளின் ஒரு பகுதியாகவே இவ்விடயம் பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்ததும் டொனால்ட் ட்ரம்ப் முதல் நாளிலேயே 100 நிர்வாக உத்தரவுகளுக்கு கையெழுத்திடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது திட்டங்களின் ஒரு பகுதியாக அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்புவதற்கான கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்கவும் ட்ரம்ப் உத்தரவிடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரையின் போதே ஜோ பைடனின் வெளிப்படையான எல்லை கொள்கைகளை ரத்து செய்ய இருப்பதாக ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றதும் எடுக்க திட்டமிட்டிருக்கும் டசின் கணக்கான நிர்வாக உத்தரவுகளை ட்ரம்பின் நிர்வாக அதிகாரிகள் கோடிட்டு காட்டியுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பிறப்புரிமை குடியுரிமை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவில் வசிக்கும் புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகள் இனி அமெரிக்க குடிமக்களாக கருதப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எல்லையில் தேசிய அவசர கால அறிவிப்பின் ஒரு பகுதியாக எல்லையை மூட பாதுகாப்பு துறையை ட்ரம்ப் அறிவுறுத்துவார் எனவும் அத்துடன் எல்லையில் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. முன்னதாக பதவியேற்ற முதல் நாளிலேயே கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு புதிய வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் பதவியேற்பு நாளில் புதிய வரி விதிப்பு எதுவும் அறிவிக்கப்படாது என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜுஜிங் நகரில் இருந்து வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
மேலும் இந்த நிலநடுக்கத்தினால் 15 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும், எனினும் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் நாட்டிலிருந்து கோழி இறைச்சியை இறக்குமதி செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா மற்றும் கனடா தளர்த்தியுள்ளது. 2023 அக்டோபரில் பிரான்ஸ் அரசு வாத்துகளுக்கு பறவைக்காய்ச்சல் தடுப்பூசி வழங்க முடிவெடுத்தது. இதையடுத்து அமெரிக்கா மற்றும் கனடா பிரான்சிலிருந்து சில கோழி இறைச்சியை இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்தது. தற்போது அமெரிக்கா மற்றும் கனடா அந்த தடைகளை தளர்த்தியுள்ளதாக பிரான்ஸ் வேளாண்மை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் என்பது உலகளவில் கோழிப்பண்ணை மீதான தீவிர தாக்கத்தை கொண்ட வைரஸ் நோயாகும். பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் உலகளவில் பறவை காய்ச்சலுக்கு தேசிய அளவில் தடுப்பூசியை நடைமுறைப்படுத்திய முதல் நாடாக இருக்கின்றது. இதன் மூலம் நோயின் பரவலை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றது. ஆனால் தடுப்பூசி போடப்பட்ட பறவைகளுக்கு நோய் அறிகுறிகள் தெரியாது என்பதால் சில நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பிரான்ஸ் தடுப்பூசி நடவடிக்கைகள் பாதுகாப்பானது என ஒப்புக்கொண்டன. இதனால் தடுப்பூசி செலுத்தாத கோழிகள் இறக்குமதி மீண்டும் துவங்க உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு பறவையின் மரபணு பொருட்கள் உதாரணம் முட்டைகள் மற்றும் குஞ்சுகள் கையிருப்பை மேம்படுத்த பிரான்ஸ் முடிவு செய்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் வாத்து மற்றும் வாத்து சார்ந்த பொருட்களின் இறக்குமதி மீதான தடையை அமெரிக்கா தளர்த்தியிருக்கின்றது. தென்கொரியாவில் கைது செய்யப்பட்ட அதிபர் யூன் சுக் இயோல் இனி எந்தவொரு விசாரணைக்கும் வரமாட்டார் என்று அவரது வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். நேற்று விசாரணைக்கு வர திரு ஜூன் மறுத்ததை அடுத்து இன்று காலை அவர் விசாரணைக்கு வர வேண்டும் என்று அதிகாரிகள் மீண்டும் உத்தரவிட்டனர். திரு ஜூன் இப்படியே தொடர்ந்து ஒத்துழைக்காமல் போனால் அதிகாரிகள் அவரை பலவந்தமாக அழைத்து வர வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இல்லாவிட்டால் சோல் தடுப்பு காவல் நிலையத்தில் அதிகாரிகள் திரு ஜூனிடம் நேரில் சென்று விசாரணை நடத்தக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது. இராணுவ சட்டத்தை அறிவித்ததன் தொடர்பிலான ஆதாரங்களை திரு ஜூன் அளித்துவிடலாம் என்ற காரணத்தால் கடந்த புதன்கிழமையிலிருந்து அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.